உங்கள் அண்ணியை காமிங்க காமிங்கன்னு சொல்லி தொடர்ந்து எனக்கு கமெண்ட் வந்துக்கிட்டே இருந்தது. அண்ணி ஆனால் டெய்லி வந்துட்டு தான் இருக்காங்க. அண்ணி பாருங்கள் இப்போ வந்தாச்சு. அண்ணி வர்ற சவுண்டு தெரிஞ்ச உடனே இங்கே பாருங்கள், அண்ணியோட கால் கொலுசு சத்தத்தை கேட்ட உடனே கண்மணிக்கு ஒரே சந்தோஷம். ஆனால் இன்றைக்கி என்னமோ தெரில, அப்படி தூக்க கலக்கத்தில் இருந்ததுனால ரொம்ப சர்க்கஸ் போடாமல் அப்படியே ஆனாலும் கொஞ்சம் அப்படி கொஞ்சிக்கிட்டு அப்படியே என்ன செஞ்சிட்டாங்க, சைலண்டாகவே இருந்துட்டாங்க. இன்றைக்கி ரொம்ப சுறுசுறுப்பாக அப்படி 2 பேருமே இல்லை, டல்லாக தான் இருக்காங்க. கிளைமேட் தகுந்தால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அண்ணியை தேடினவங்க மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் சரியா. நேற்றைக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆசா அண்ணியை பார்த்தாச்சா. அப்புறம் ஆசா அண்ணி என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சத்து மாவும் கூடவே வீட்டில் முருங்கைக்காய், அதாவது அம்மா கொடுத்து விட்ருக்காங்க. சத்து மாவு எங்கள் அக்கா கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. என்ன தெரியுமா, நான் வீடியோ போட்டிருந்தேன் சத்து மாவு கடையிலேருந்து வாங்கினதாட்டு. அதனால் வீட்டிலேருந்தே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்படியே வேலையை தொடங்கியாச்சுங்க. சக்கப்பழம் இருந்துச்சு, அதையும் வெட்டி 2 பேருமே இருந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஒரு வழியாக க்ளீன் பண்ணிட்டோம். சக்கப்பழம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, ஆனால் இனிப்பு ரொம்ப கம்மி பார்த்துக்கோங்க. ஆனால் சக்கை கொட்டை அவிச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். யாருக்கெல்லாம் அப்படி சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ